ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு வெளியில் போட்டு பாட்டி வறுத்தெடுக்கிறத பார்த்தோன்னே துக்கப்படுறேன், துயரப்படுறேன், வெக்கப்படுறேன், வேதனை பண்ணுறேன், எத்தனை பட்டும் நீ திருந்தலையே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வருது. என்ன பண்ணுறது பாடி இப்படி ஒருத்தவங்க வயசானவங்க வீட்டில் இல்லைனாலும் நம்மளும் கொஞ்சம் ஓவராக தான்ப்பா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிச்சு. இருந்தாலும் துக்கத்தை தொண்டை அடிச்சு போய் மேலே நின்று மொட்டைப்படியில் குமரி குமரி இவர் அழுகுறாரு. ஹூன்னு ஒன்றே ஆறுதல் சொல்ல போனார் அவங்க எழிலோட ஒய்ஃபு. அதுக்கப்புறம் 2 பேரும் அழுகிறத பார்த்தோன்னே பாக்கியா வந்து சமாதானம் பண்ணுறாங்க. இப்போ கவலைப்படாத எழில், கண்டிப்பாக நீ ஒரு நாள் சாதிப்பேன். ஏன்னா பெத்த பிள்ளைங்க கஷ்டப்படுறது எந்த அம்மாவாலையும் தாங்கிக்க முடியாதுங்க. உன்னால் முடியும் தம்பி, நீ கண்டிப்பாக கொண்டு போகாதடா தம்பின்னு சொல்றாங்க. சரி விடுங்க, இவங்க அட்வைஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா எழிலுக்கு ஒரு புத்துணர்ச்சி வர வேண்டாம். கம்ப்ளைண்ட் குடிச்ச மாதிரி ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் ஜெயிப்பேமா அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு சபதம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம செல்லியன், நான் குட் பாயா மாறிட்டேன்ல, இப்போ நீ என்ன சொல்ல வர ஜெனி? ஒன்னே ஒன்று தான் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல வர நீ சொன்னதுக்கு நான் எதுக்கு உனக்கு பாராட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஷயம்னு கேட்டால், நான் பணம் கொடுத்ததுக்கு நீ பாராட்டணும், இது நீ ரொம்ப லேட்டாக செய்கிற செல்லியா, நீ முன்னாடியே செஞ்சுருக்கணும்னாங்க. இதே இப்படி செஞ்சாலும் குறை சொல்கிறா, அப்படி செஞ்சாலும் குறை சொல்கிறா, என்னடா இது, எப்படா லைஃபை ஓட்டுறது தெரியலையேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நம்ம ஜெனி வாமிட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஐயோ அடுத்தாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்துட்டு ஜெனி வாமிட் எடுக்க ஆரம்பிச்சோன்னே அடுத்தாப்பு யாருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்களே, நம்ம அமிர்தாக்கு தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோபியை காமிக்கிறாங்க. ஐயோ இவ்வளோ ஏன்டா கல்யாணம் பண்ண, எதுக்கடா கல்யாணம் பண்ணன்னு சொல்லிட்டு ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் தெரிஞ்சுக்கிட்ட கண்மணி பாட்டை போட்டுவிட்டு உட்காந்துருக்காரு. டேய் பாட்டை கேட்டுக்கிட்டு வெறுப்பேத்திரியாடா போடா வெளியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ நடுத்தரில் நிற்க வச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு சோகத்தில் இவர் ஒரு பக்கம் இருக்காரு. இன்னொரு பக்கம் மறுநாள் விடியுதுங்க. நைட்டு ஃபுல்லாக வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஜெனி. இதை உடனே வந்து பாட்டிக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல கன்சுவா இருக்கேன்னு நினைக்கிறேன்றாங்க. ஜெனி இவ்வளோ ஸ்பீடா அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ